ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலாக வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோக்குள்ளே நல்ல கண்டென்ட்டாக இல்லை, ஸோ சாரி. இப்போவும் ஒரு செகண்ட் ஹேண்ட் காரை பற்றி ஒரு ரிவ்யூ கொடுக்கலான்னு தான் வந்தேன். ஆக்சுவலாக வண்டி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போயே ஒரு அளவு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்டீரியர் பார்த்து கெஸ் பண்ணிட்டா கமெண்டில் சொல்லுங்கள் என்ன வண்டின்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், நான் இப்போ என்ன வண்டி எடுத்ததுக்குன்னு கேட்டிங்கன்னா, எஸ், ரெனால்ட். அதாவது ரெனால்ட்டோட லார்ஜி. டேஷ்போர்டே பெருசாக இருக்குது கைஸ், செம்ம வியூவு. ஆக்சுவலாக ஒரு பிகினராக இருந்தாலுமே ஓரளவுக்கு நல்லா பார்த்து ஓட்டுற அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த இடம்லாம் வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லாவே நல்ல வியூ கிடைக்குது. அது மாதிரி அந்த மாதிரி எட்ஜில் வந்து ஒரு வேலோ இல்லை கொடி கம்பமோ ஏதோ ஒன்று சம்திங் வச்சுருந்தீங்கன்னாலும் அவங்களுக்கு நல்லா அந்த கார்னர் பார்த்து ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். சின்ன வண்டியில் வச்சா நல்லா இருக்காது, பட் இந்த வண்டி நல்லாயிருக்கு. ஓகே கைஸ், நம்ம இப்போது இன்ஜின் ஆன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஒரு இனோவா மாதிரி இது ஆடுதான்னு பார்க்கங்களா? இல்லை கைஸ், ஆடலை. ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆர்பிஎம் மீட்டர் தெரியுதா? ஏசி போட்டாச்சு. ஓகே, ஏசி போட்டாச்சு. ஓகே கைஸ், இப்போ நமக்கு ஸ்பீடா மீட்டரில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஆர்பிஎம் மீட்டர் கொடுத்துருக்காங்க, பட் ஓடோ மீட்டர் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஸ்பீடு கட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. நமக்கு கிளஸ்டரில் வர எல்லாமே இருக்குது. இண்டிகேட்டரு, லெஃப்ட் இண்டிகேட்டர், ரைட் இண்டிகேட்டரு, ப்ளஸ் உங்களுக்கு ஆயிலோட லெவலு, ஹை பீம், லோ பீமு, ஹீட் ஆகிற வார்மிங்கோட சிம்பிளு, ப்ளஸ் ஃபாக் லேம்ப் இருந்தால் ஃபாக் லேம்ப், பேட்ரி ஹீட் ஓவர் ஆகிடுச்சுன்னா அது எக்கோ அது ஒரு விஷயம் சொல்லுங்க கைஸ். ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து 85 NMF டார்க்கு, 110 பார்த்தீங்களா, அது டாப் மாடல். அதில் வந்து உங்களுக்கு இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே அன்லாக்கில் ஆகிருக்கும். இந்த ஈக்கோ ப்ளஸ் இங்கிட்டு பாருங்களேன், ஒரு தெரியும் இந்த கியர் அப் பண்ணுறது, டவுன் பண்ணுறது, இதெல்லாம் ப்ளஸ் டயர் ப்ரெஷர் மானிட்டரு, ஏபிஎஸ்ஸு, இதெல்லாம் வந்து நார்மலாக இந்த டயர் ப்ரெஷர் மானிட்டர்லாம் அதில் தான் வரும். ஆக்சுவலாக இந்த கிளஸ்டர் வந்து ரெனால்ட்லேருந்து காமனாகவே லார்ஜ்லேருந்து டஸ்டர்லேருந்து எல்லாத்துக்குமே இந்த கிளஸ்டர் கொடுக்குறாங்க. அது டாப் மாடலாக இருந்தால் அது ஆக்டிவேட்டில் இருக்குது, டாப் மாடல் இல்லைனா அது ஆக்டிவேட்டில் இல்லை. ப்ளஸ் நமக்கு இதில் ஓடோமீட்டர் காட்டுதுங்களா? இப்போது இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு பட்டன்னு, இந்த பட்டன் தான் ஆக்சுவலாக அதோட ஓடோமீட்டர் இது பண்ணுறது. ஓகேங்களா? ஆன் பண்ணோம்னா வண்டியோட ஓடோமீட்டர் ப்ளஸ் கிலோமீட்டர், நம்ம ரீசெட் பண்ணிக்கிற கிலோமீட்டர் ப்ளஸ் டைம், ப்ளஸ் நமக்கு ஒரு ஃபியூவல் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா ஃபியூவல் பாயிண்ட்டு? ஓகே, இதுதான் இதோட கிளிஸ்டரு. உங்களுக்கு செட்டு வந்து கம்பெனி செட்டு கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட் போடலன்ற அலாரம் வந்து இங்கே அடிக்குது. அது மாதிரி சென்ட்ரல் லாக் சவுண்டு கேட்குதுங்களா உங்களுக்கு? சைலண்ட்டாக கேளுங்க. எஸ், இதோட சவுண்டு இதில் நம்ம கேட்குது நல்லாவே. அது மாதிரி இது கம்பெனி செட்டு. ஆக்சுவலாக இது ரொம்ப நாள் வெயிலின்னுன்றதுனால இந்த இடம் வந்து உறிஞ்சிருச்சு. ஆனால் செட்டு சூப்பராக இருக்குது, தெரியுதுங்களா? எஸ் கைஸ், இது வந்து ஒரு 2016 மாடல் கார் இது. அப்போது ஃபீச்சர்ஸ்லாம் ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இங்கே ஒரு டேஷ்போர்டு, ப்ளஸ் இங்கே ஒரு டேஷ்போர்டு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து மொபைல் ஹேங்கிங் மாதிரி ஒரு சம்திங் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே பால் ட்ரூ ஹோல்டரு, என்ன வேணால் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு இங்கேயும் அது மாதிரி டோருக்கு டோர் இது மாதிரி. ப்ளஸ் டோரில் வந்து நமக்கு வந்து விண்டோஸ் இறக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸு, விண்டோ லாக்கு, ஆக்சுவலாக சுவிட்சு மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி லாக்லாம் வந்து ப்ரீமியமாகவே இருக்குது, ஓரளவுக்கு குவாலிட்டியாகவே இருக்குது. நமக்கு சைடு மிரர் அட்ஜஸ்டபிள்லாம் வந்து இந்த மாதிரி தான் வரும். டாப் மாடலில் வந்து மேனுவலில் வந்து இதில் பட்டனில் வருது. இதில் வந்து நார்மலாக வரப்போ இந்த மாதிரி ஸ்டிக்கில் வருது நமக்கு அட்ஜஸ்டபிள். நமக்கு அது இல்லாமல் இங்கே ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அந்த மிரர் வந்து நைட் விஷன் மாறிக்கலாம், மார்னிங் விஷன். ப்ளஸ் 2 சன்வைசர்ஸ் கொடுத்துருக்காங்க மறைக்கிறதுக்கு. வேறு என்ன இதில் இருக்குது? ப்ளஸ் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விண்டோஸ் இறக்கி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அசாடோடது இங்கே வச்சுருக்காங்க. இன்னொன்று கைஸ், மெயினான விஷயம் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக எஸ், ஜெர்மன் கிளஸ்டர். அது மாதிரி இண்டிகேட்டர், லைட் எல்லாமே லெஃப்ட்டு தான், தெரியுதுங்களா? வைப்பர் எல்லாமே இதில் வந்துடும், இந்த சைடில் வந்துடும். ஆமாம், அது மாதிரி வண்டியோட
வண்டி உட்காந்து ஓட்டுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக தான் கைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லாவே தான் இருக்குது. பார்ப்போம். எஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? யா, இதுதான் வியூ. ஆக்சுவலாக நான் இப்போ பின்னாடி போய் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, பின்னாடி வந்துட்டாச்சு கைஸ். ஆக்சுவலாக பின்னாடி வந்து ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க கை வச்சுக்கிறதுக்கு. நல்லாவே இருக்குது சப்போர்ட். அது இல்லாமல் நமக்கு இங்கே வந்து உட்கார்றதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து லெக் ஸ்பேஸ்லாம் ரொம்ப அது நல்லாவே இருக்குது, நிறையாவே இருக்குது. அது மாதிரி அந்த இதுக்கும் நல்லாயிருக்கு. இதில் வந்து சீட் இது ஆக்சுவலாக கம்பெனி சீட்லேயே வர்றது, கம்பெனியோட ஃபேப்ரிக்லேயே வர்றது சீட் கவரும் கஸ்டமர் போடல இவங்க. அது மாதிரி இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த வண்டியோட ரியர் ஏசி இங்கே இருக்கிறதுக்கு பட்டன். யா கைஸ், எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தான், நல்லாவே இருக்குது ஓரளவுக்கு. அது மாதிரி லைட்டும் இங்கே இருக்குது, ஒயிட் லைட். டோர் திறந்தா இது மாதிரி ஒரு ஆக்சுவலாக ஒரு எப்படி சொல்கிறது, நல்லாவே இருக்குது தலைக்கு உட்கார்றதுக்கு. ஓகேவா? ஃப்ரண்ட்டு வியூ பாருங்கள், இங்கேருந்து ஃப்ரண்ட்லேருந்து ஃப்ரண்ட் வியூ பாருங்கள். ஆக்சுவலாக அந்த வேல் கம்பி வந்து நல்லாவே தெரியுது பாருங்கள். தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃபோக்கஸ் பண்ணிட்டேன், அங்கே வரைக்கும் நல்லாவே தெரியுது ஓரளவுக்கு கிளியராகவே. அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெட் ரெஸ்ட் நல்லாவே கொடுத்துருக்காங்க. பேக் சீட்டுக்கும் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்டபிளில். இன்னொரு விஷயம் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். 1 மினிட். ஓகே, லாக் பண்ணியாச்சு சீட்டை. நம்ம ஆக்சுவலாக இந்த சீட்டை ஃபோல்ட் பண்ண போகிறோம், எப்படின்னு பார்க்கலாம். ஃபோல்ட் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். மறந்துடுச்சு. ஓகே, ஓகே கைஸ், ஆக்சுவலாக இதை பின்னாடியிலேருந்தே நம்ம அக்சஸ் பண்ணிக்கிற அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஏசி வென்ட்ஸ் இருக்குது, இங்கேயும் ஏசி நல்லாவே வருது, நான் உங்களுக்கு காட்டுறேன். அது மாதிரி இங்கேயும் லைட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஏசி தெரியுதுங்களா? அது மாதிரி உங்களுக்கு இங்கே ஒரு சீட் மடிச்சிருக்காங்களா? அது மாதிரி அதோட லாக் ஆக்சுவலாக இருந்துருங்க போட்டிருக்காங்களா? இது அப்போ பண்ணுங்கள். அங்கிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். தூக்கிட்டோம்னா நடந்தே போகலாம், இல்லை உள்ளே வரலாம் நடந்தே. இந்த சீட் அட்ஜஸ்டபிள் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ நமக்கு பின்னாடி கேப் இருக்குன்னு. எஸ் கைஸ், ஆக்சுவலாக ஒரு அடல்ட் உட்கார்றதுக்கு மேக்ஸிமம் இன்னொரு அடல்ட் இங்கே உட்காரலாம், இன்னொருத்தவங்க இங்கே உட்காரலாம். அதாவது ஒரு சின்ன குழந்தை வச்சுட்டு கூட இங்கே ஒரு அடல்ட் உட்காரலாம். 3 பேர் தாராளமாக உட்காரலாம். ப்ளஸ் இங்கேருந்து வியூ பாருங்களேன், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ளைட்டோட விண்டோலேருந்து பார்க்குற மாதிரியே அந்த கட்டிங் எல்லாமே. அது மாதிரி இங்கே ஹேண்ட் வச்சுக்கிறதுக்கு இங்கே, அது மாதிரி இங்கே ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் பின்னாடி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ஓட்டை ஏதாவது ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. அது மாதிரி சேம் அதே மாதிரி அங்கிட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு ஹோல்டிங் ஒரு கப் கொடுத்துருக்காங்க. இங்கே தெரியுதுங்களா? அந்த ஜன்னல் வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது. அது மாதிரி மேலே ஒரு ஹேண்டில் வச்சுருக்காங்க. இங்கேயும் டபுள் வெண்ட் வருது. இது வந்து க்ளோஸும் பண்ணிக்கலாம், திரும்ப ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்குது. இப்போ இந்த சீட்டை நான் திறந்துட்டு வெளியே போகிறேன், எப்படி போகிறேன்னு மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? தெரியுதுங்களா? தூக்கிட்டு இந்த இடத்துல வந்து நார்மலாக கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் ஓகே. ஆக்சுவலாக இந்த சீட்டை அப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இங்கே போட்டிருக்காங்க, தெரியுதுங்களா? இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிட்டு ஓகேனா ஓகே, இல்லைனா இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு வேணான்னா விட்டுறலாம். அது மாதிரி இதில் ஆக்சுவலி இன்னொரு ஆப்ஷன் பார்த்தேன் கைஸ். இதில் வந்து ஒரு கயிறு இருக்குது பார்த்தீங்களா? இந்த கயிறு வச்சு நம்ம இதில் கட்டிட்டோம்னா இந்த சீட் வந்து அப்படியே ஹோல்ட் ஆயிரும். அந்தமாதிரி அந்துவோம். அப்படி பண்ணிட்டோம்னா இது ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடைக்கும் கைஸ், பெரிய பூட் கிடைக்கும். ஒரு அளவுக்கு 2 பேர் தான் போகிறோம், ரொம்ப நம்ம வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஒரு அளவுக்கு ஏதோ ஒரு சின்ன ரூம் காலி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வண்டியிலே எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்பேஸு. கைஸ் அது மாதிரி உங்களுக்கு இதுலேருந்தே ரெக்ளைன் பண்ணி காட்டுறேன். இன்னொன்று இதில் பிளாட்டினம்னு ஒரு பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வண்டியிலே வந்தது தானே, அதெல்லாம் எடுத்துட்டோம். ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா
ஒரு வயசானவங்களே தாராளமாக நடந்து போகிற அளவுக்கு கேப் இருக்குது பார்த்தீங்களா. பின்னாடி சீட்டுமே சூப்பராக இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு வண்டி வியூவு இங்கேருந்து. எஸ் கைஸ், வண்டி ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள் வந்து ஓகே தான். இவங்க கஸ்டமர் வந்து ஆக்சுவலாக மேலே ஒரு கேரியர் வச்சுருக்காங்க, அதுவும் நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம டயர் சைஸ் பார்ப்போம் கைஸ் என்னென்னு. ஓகே கைஸ், நம்ம டயர் சைஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, 180 65 ஆர் 15 கொடுத்துருக்காங்க. 15ன்றது ரிம் சைஸு, 185 65ன்றது டயரோட வித்து பிரெத்து ரெண்டும் தான். ப்ளஸ் இது ஒரு கம்பெனி அலாவில் செம்மையாக இருக்குது, நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது பார்க்குறதுக்கே. வண்டி ஆக்சுவலாக நின்றுட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்போ இந்த மாதிரி நின்றுருக்கு. வண்டியோட ஓகே தான் கைஸ், வண்டியோட லோ ப்ரொஃபைல்லாம் நல்லாவே ஓரளவுக்கு ஹைட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஒரு 8 பேரோட போனால் கூட ஓரளவுக்கு ஸ்பீடாக ஏற்றி இறக்காமல் நார்மலாக ஏற்றி இறக்குனா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், வண்டியோட சைட் ப்ரொஃபைல் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லென்த்தாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கேன்ற மாதிரி அவ்வளோ பெருசு இருக்குது. சூப்பராக இருக்குது கைஸ் வண்டி சைட்லேருந்து பார்க்குறதுக்கு நல்லா ஆக்சுவலாக. ஆனால் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப காம்பேக்டாக இருக்குது காரு. ஒரு சின்ன கார் ஓட்டுற ஃபீல் தான் கொடுக்குது. டிக்கி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ரைட் சைடில் வந்துடும் டீசல் டேங்க், டிரைவர் சைடோட சைடில் வந்துடும் டீசல் டேங்க்கு. உங்களுக்கு லார்ஜின் இங்கே பேட்ச் கொடுத்துருக்காங்க. இது அமுக்கணும்னா லாக் ஆகும், அன்லாக் ஆகும். ஓகே, ஓகே கைஸ், பின்னாடி மேட் எது பிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதை அப்படியே போட்டிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது எஸ், இங்கேயும் அதே மாதிரி கயிறு கொடுத்துருக்காங்க, அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சீட் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம் கைஸ். அதில் இன்னொரு விஷயம்னா அதுதான். எஸ், பிடிச்சிட்டு தள்ளிட்டோன்னா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதை சூப்பராக இருக்குது கைஸ். அது மாதிரி இங்கேயும் ஃபோல்டர் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 2 சீட் தேவையில்லை, இது எனக்கு தேவையில்லை, நான் ஃபுல்லாகவே சூட்கேஸ் இந்த மாதிரி லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறேன், எனக்கு வந்து தேவை கிடையாது அப்படின்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது. எஸ், இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் வயர், அது மாதிரி இந்த சைட்லேயும் ரெட் கலர் வயர் இருக்குது. இது ரெண்டுத்தையும் சேர்த்து இழுத்தோன்னா இந்த அன்லாக் ஆகிடும். இந்த 2 இடமும் அன்லாக் ஆகிட்டால் சீட்டே கழட்டிங்களா கைஸ். சீட்டு தேவையில்லை, கழட்டி வீட்டில் வச்சுட்டு போயிடலாம். இப்போ நீங்கள் அதை திரும்ப இழுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டாம். ஆக்சுவலாக எஸ், அந்த கயிறு பிடிச்சி தூக்குனீங்கன்னா சீட்டு வந்துடும் நார்மல் பொசிஷன். இங்கே ஹெட்ரெஸ்ட் மட்டும்தான் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க, இந்த சீட் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஹைட்ராலிக் நல்லா 2 ஹைட்ராலிக் கொடுத்துருக்காங்க. சீட் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறதுக்குமே நல்லாவே இருக்குது ஓரளவுக்கு. ஆக்சுவலாக இந்த சைட்லேயும் வந்து பிளாட்டினம்ன்றது கொடுத்துருக்காங்க. 4மே அலாய் வீல் தான். இதில் ஸ்டெப்னி இருக்கா கைஸ். இதில் வந்து ஸ்டெப்னி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா தெரியுதுங்களா, ஸ்டெப்னி இருக்கிறது. எஸ், அடியில் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்டெப்னி நல்லாவே இருக்குது. இதை அக்சஸ் பண்ணுறதுக்கு உள்ளே இருக்குது கைஸ், டிக்கி கிட்ட. சாரி, அதை நான் காட்டாமல் விட்டேன், நான் திரும்ப உங்களுக்கு காட்டுறேன் அதை உங்களுக்காக. எஸ், இங்கே ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கீழே வந்து டயரை லூஸ் விடும், நம்ம டயர் எடுத்துக்கலாம். ஜாக்கி ஹோல்டர் இங்கே கொடுத்துருக்காங்க, நல்லா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, தெரியுதுங்களா. இது ஆக்சுவலாக கஸ்டமர் வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த இது லாக், அவங்க லாக் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரெண்டு டெயில் லைட்டு ப்ளஸ் அதை கார்னரிங் பண்ணுற மாதிரி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. நடுவில் லோகோ ஸ்டிக்கர் விட்டுருக்காங்க. ப்ளஸ் இங்கே DCI RLXன்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது கைஸ், பார்க்கலாம் கைஸ். ஃப்ரண்ட் லுக் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், திஸ் இஸ் த ஃப்ரண்ட் லுக். நல்லாவே இருக்குது பார்த்தீங்க வண்டி. ஆக்சுவலாக இதுலேயும் வந்து இந்த வண்டி வந்து கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2016 மாடல் இந்த வண்டி. ஓகேங்களா. பட் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் டே லைட் கொடுத்துருக்காங்க. அப்போது இருந்ததுக்கு எல்லோ லைட் கொடுத்துருக்காங்க. டே லைட் சாவி போட்டாவே இந்த லைட் இந்த மேலோட லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்.
இது கீழே உள்ள தான் ஹெட்லைட்டு இண்டிகேட்டர், அது மாதிரி டே லைட். நல்லா ப்ராடான ஹெட்லைட் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் அதே மாதிரி தான். ஆக்சுவலாக இது திறந்துன்னா ஓகே, நம்ம இப்போ இன்ஜின் பே பார்க்கலாம். இன்ஜின் பூட் திறக்கிறதுக்கு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆக்சஸ் சேம் இங்கே தான் இருக்குது, லிவர். ஓகே கைஸ், இன்னொன்று ஸ்டவ்வில் இருக்கும் தெரியுமா, கேஸ் அடுப்பில் நாபு, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. லைட் அட்ஜஸ்டபிள் பண்ணுறது, டிகிரி அட்ஜஸ்டபிள் பண்ணுறது நல்லாவே இருக்குது அதுவுமே. அது மாதிரி இங்கே ஒரு குட்டி ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. மேபி டிக்கெட் எதுவும் எடுத்தீங்க, பர்சனலாக ஏதாவது காசு வைக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாம். வாவ், நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது கைஸ். அது இல்லாமல் அது ஹைட்ராலிக்லேயே நின்றுக்கும் போல். டிக்கி மாதிரியே ஃப்ரண்ட்டுக்கும் ஹைட்ராலிக் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஸ்பேசியஸான ஒரு இது. அது மாதிரி மெக்கானிக்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கும் நல்ல எலிஜிபிளான ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இன்ஜின் ரூம் நல்லா தான் இருக்குது. ப்ளஸ் ஆயில் ஸ்டிக்கு, இதில் ஆயில் நார்மலாக உள்ளே ஊற்றுறதுன்னு நினைக்கிறேன். இது ஆயில் ஸ்டிக்கு, இது ரேடியேட்டர். இது எல்லா கார்லேயுமே இப்போ வர கார்லாம் இங்கே வந்துடும் ரேடியேட்டர். இந்த இடத்துட்ட வருது, இந்த மாடலில் இங்கே வருது. கொஞ்சம் குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க கைஸ் இந்த ரேடியேட்டர் ஆயில் ஊற்றுறது. நல்லா இப்போ வர கார்லாம் எல்லாமே ஒரு இதில் தான் வரும், ஒரு ஸ்டீல் பாக்ஸ் மாதிரி வரும் தண்ணி ஊற்றுறது. நமக்கு லெவல் மட்டும் பார்த்துக்கலாம். அது மாதிரி அங்கே ஒரு அந்த பிரேக் ஆயில் ஊற்றுறது, பேட்ரி தான் ஃபில்ட்ரு கைஸ். ஃபில்ட்ரு வந்து இப்படி வச்சுருக்காங்க. எல்லா கார்லையும் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் லேண்ட்ஸ்கேப்பில். இது ஒரு ஹரிசாண்டலில் இருக்குது. அதுமாதிரி ஃபீஸ் பாக்ஸ் அங்கே இருக்குது. எஸ், தெரியுதுங்களா, அதில் போட்டிருக்காங்க பாருங்கள், வாட்டர் பம்ப் பண்ணாதீங்க, ஸ்ப்ரே பண்ணாதீங்கன்னு. அதுமாதிரி பேட்ரி ஆக்சுவலாக வந்து பெரிய சைஸ்ன்னு நினைக்கிறேன், சின்ன சைஸ் பேட்ரி போட்டிருக்காங்க. இது எத்தனை நாளைக்கு வரும்னு தெரில. கேஸ், நம்ம இந்த இன்ஜினை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக இது ஒரு டீசல் இன்ஜினு, 1.5 லிட்டரு. இதோட சிசி எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 1461 சிசி. இதோட சிசி இதுலேயே வந்து இது ஆக்சுவலாக வந்து 85 PS, 110 PS உள்ளது இருக்குது. அது சிசி கூட வரும். அதில் 6 கியர்ஸ் பாக்ஸ் வரும். இதில் 5 கியர் பாக்ஸ் தான். ப்ளஸ் உங்களுக்கு வந்து இதில் மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது 200 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இதே 110னா உங்களுக்கு ஒரு 240-250 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இது ஒரு எப்படி சொல்கிறது வரும், இது வந்து ஒரு சிட்டி பர்ஃபார்மன்ஸுக்கும் சரி, ஹைவே பர்ஃபார்மன்ஸுக்கும் சரி, க்ரூஸ் பண்ணி ஓட்டுறதுக்கும் சரி, அதாவது இப்போது விரட்டி ஓட்டுறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே செட் ஆகக்கூடிய இன்ஜின். இது ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது இன்ஜினு, ப்ளஸ் வந்து ஓட்டுறதுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த இன்ஜின்கிட்ட வந்து மைலேஜ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மினிமம் ஒரு 18 to 25 ஹைவேஸ்க்கு எடுக்கலாம். சிட்டிக்கு ஒரு 16 to 17 இல்லை 15 இது மாதிரி எடுக்க முடியும். என்னோடய இதுக்கு வச்சு நான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தவங்க ஓட்டுறதை பற்றி அவங்க ஸ்டைலுக்கு மாறும். விரட்டி ஓட்டினா விரட்டும், அது மாதிரி நார்மலாக ஓட்டினாங்கன்னா நல்லாவே மைலேஜ் தரும். ஆனால் க்ரூஸ் பண்ணி ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல இன்ஜின் கைஸ். அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெனால்ட்டில் வந்து உங்களுக்கு எல்லாத்தோட ஸ்பேருமே இந்த லார்ஜுக்குள்ளது எல்லாமே டஸ்டருக்குள்ளது எல்லாமே லார்ஜுக்குள்ளது. இந்த ஸ்பேர் நிறைய கிடைக்கலன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக டஸ்டருக்குள்ளது நிறைய ஸ்பேர் இதுக்கு போடுவாங்க. இன்ஜினுமே டஸ்டர் இன்ஜின் தான் இந்த இன்ஜினு, ஓகேங்களா. இது மேலே உள்ள பாடி மட்டும் வேறு, இது இன்ஜின்லாம் எல்லாமே டஸ்டரோட தான். சேம் அதோட கொலாபரேஷனில் கொண்டு வந்து அந்த வண்டியும். அதுக்கு அடுத்தது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பட்ஜெட் கம்மியாக ஒரு 8 சீட்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க லார்ஜ் கண்டிப்பாக போகலாம். அது மாதிரி செலவு பண்ண தயாராக இருந்துக்கணும். ஏன்னா வண்டி அப்படி சாப்பிடுது, சொல்ல முடியாது. மெயின்டெனன்ஸ் வந்து ஜாஸ்தி தான் வருது. டீசல்னாவே உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்துடும், ப்ளஸ் இது கொஞ்சம் நல்லாவே வருது. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 8 பேர் தாராளமாக நல்லா ஃபேமிலியோட சூப்பராக போகலாம். ஏசி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஆளுக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ரூம் ஸ்பேஸு, லெக் ஸ்பேஸு எல்லாமே வந்துடுது. எஸ் கைஸ், இதான் வண்டியோட சாவி, தெரியுதுங்களா. ரொம்ப பேசிக்காக இருக்குது பாருங்கள். லாக் ஆகிடுச்சு, அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ அன்லாக்னா இங்கே லைட் எரியாது, இப்போ லாக்னா இங்கே லைட் எரியுது பாருங்கள். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ சாவி போட்டிங்க அப்படின்னா சொன்னோடனே உங்கள் டைம் காட்டிடுது. இப்போ நீங்கள் எதில் வைக்கிறீங்களோ அதை காட்டுன்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ஏசி போடுவோம் கைஸ், வெயிலுக்கு உட்கார முடியல சுத்தமாக. ஓகே, நம்ம ஒரு சின்னதாக ஒரு ட்ரைவ் போவோம், எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா இருந்துச்சு, ஓகே தான்.
நல்ல கைஸ் தான் இது, நான் ஒரு நல்ல சாய்ஸ் தான் கைஸ். வண்டி நல்லாவே இருக்குது, சூப்பராகவே இருக்குது. ப்ளஸ் சும்மா நான் ஸ்மூத்தாக ரவுண்ட் போகிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இந்த லார்ஜில் வந்து இது வந்து ஒரு மிட் மாடல்னு நினைக்கிறேன். இதில் டாப் மாடலில் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க கைஸ். க்ரூஸ் கண்ட்ரோலு, ஸ்டீரிங் ஆக்சஸ்லேயே வந்து உங்களுக்கு செட்டோட அட்ஜஸ்டபிள் சவுண்டு, பாட்டு சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே. ப்ளஸ் வந்து நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்டீரிங்குமே நல்லா இருக்குது கைஸ். பிடிச்சி ஓட்டுறதுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ரெனால்ட் தெரியுதுங்களா உங்களுக்கு வியூ இங்கேருந்து? இப்போ ஆக்சுவலாக ஒரு 20-30 போய்ட்டுருக்கேன். ஓ ஸ்பீட் பிரேக்கர் இல்லை நான் லைட்டாக கொஞ்சம் அழுத்துறேன், எப்படி போகுதுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக வண்டி 3rd கியரில் இருக்குது. அழுத்திட்டேன், ஃபுல்லாக அழுத்திட்டேன் கைஸ். ஓரளவுக்கு நல்லா இனிஷியல் பிக்கப் வந்து நல்லாவே இருக்குது. அப்பா 4th கியர் மாற்றிட்டேன். ஓகே தான் கைஸ், வண்டி நல்லாவே பிக்கப்பு எல்லாமே ஓகே தான். எடுத்தோடனே அந்த 90-100 அசால்ட் டச் பண்ணிவிடுது. 5th கியர் மாற்றிட்டேன். சீட் பெல்ட் போடல, அதனால தான் அடிக்குது. யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க சீட் பெல்ட் போடுங்கன்னு, கண்டிப்பாக போடுறேன். ஓரளவுக்கு நமக்கு ஆக்சுவலாக ஒரு சேஃபான ஸ்பீடு தான். அதாவது ஸ்பீடா மீட்டரில் சென்டராக நிற்கிற ஸ்பீடு தான் நமக்கு வந்து எப்போவுமே சேஃபான ஸ்பீடு கைஸ். இதுக்கு மேலே எப்போவுமே போகாதீங்க. ஏதோ இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சினா மட்டும் ஓட்டுங்க. நல்லாவே இருக்குது கைஸ். வண்டி ஸ்மூத்தாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபன்னான ஒரு வெஹிக்கிளாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ஓகே, பிரேக்கிங்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அதுமாதிரி வண்டியில் ஹேண்டில் பண்ணுறதுக்குமே குட்டி வண்டியாக இருக்குது. ஒரு சின்ன கார் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. நம்ம இவ்வளோ பெரிய கார் ஓட்டிகிட்ருக்கோம், சீட்டர் வெஹிக்கிள் ஓட்டிகிட்ருக்கோன்றதே ஒரு ஃபீலே இல்லை. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நல்லாவே இருக்குது கைஸ். வண்டி டக்குன்னு ஒரு மாதிரி காம் ஆகிடுச்சு. ஒரு 3000 RPM 2000 மேலே போயிட்டாவே ஒரு அக்ரெஷன் வந்துடுது இன்ஜின். டீசல் இன்ஜின் நார்மலாகவே அதான். இது நல்லாவே இருக்குது, இன்னும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஏறி சைடு வாங்கணும்னு நினச்சோம்னா வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ அந்த கேப், அந்த கார் போகட்டும், அந்த கேப்பில் ஏறி வாங்குகிறேன். வேணாங்க கைஸ், டக்குன்னு வந்துட்டாங்க. மேபி நான் இந்த வண்டி போகட்டும். நான் இப்போது நார்மலாக 4th கியரில் தான் இருக்குது. லைட்டாக அழுத்துறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த கார் போய்ட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் சைடு வாங்குறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வந்துக்கிட்டே இருக்கேன் கைஸ். உங்கள்கிட்ட எதுக்குன்னு நான் என்ன பண்ணுறது. ஆனால் வண்டி சூப்பராக இருக்குது கைஸ். ஓட்டுறதுக்கும் சரி, ஹேண்டிலுக்கும் சரி. உங்களுக்கு அந்த கொடி வச்சுருக்கனால, அந்த கொடி கம்பம் வச்சுருக்கனால முன்னாடி வந்து அந்த லெவல் கரெக்டாக தெரியுது. இந்த லெவல் தான் போகணும், இந்த லெவல் தான் இருக்கணும் பேக் சைடில் அப்படின்றது. ஓகே, என்ன கைஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க ஆளு. ஓகே, இப்போ ஏறுவாங்க கைஸ். ஏறிட்டேன், அவசரப்பட்டு ஏறிட்டேனா இல்லை கைஸ்? ஓகே, நம்ம லெஃப்டில் திரும்பணும். எஸ், சைடு வாங்கி வந்து இப்போ திரும்பணும் பின்னாடி இருக்காங்க, இப்போ திட்டிருப்பாங்க கன்ஃபார்மாக. அதுமாதிரி வண்டி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நல்லா அப்படி திரும்புவது எல்லாமே வந்து நல்லாயிருக்கு கைஸ். எங்கள் ஊரோட வண்டி வருது. ஆக்சுவலாக இந்த வண்டி தான் PLA. நீங்கள் ஒரு பெரிய கை கைஸ். எஸ், இப்போ ஃபுல்லாக த்ராட்டில் கொடுக்குறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். வண்டி போகிறத பாருங்கள், ஃபுல்லாக 70-80 டக்குன்னு. ஆனால் ஒரு பஞ்சியான ஃபீலு. டீசல் இன்ஜின் தான் ஒரு காட்டிடுது. எஸ், நல்லா கூலாக இருக்குது கைஸ். ஓகே, போதும். நம்ம பிரேக் அடித்து பார்க்கலாம் பிரேக்கிங் எப்படி இருக்குன்னு. இப்போ ஒரு 90ல் போய்ட்டுருக்கேன். இந்த கார் போட்டு பிரேக் அடிப்போம். அடிக்கப்போமா பிரேக்கு? எஸ், ஓகே கைஸ். ஒரு 3 செகண்டில் ஆவரேஜாக ஒரு 30 வந்துருச்சு. ஓகே தான் பிரேக்கிங். இந்த வண்டிக்கு போதுமான ஸ்பீடு 110, 100 இது மாதிரி போதும். ரொம்ப க்ரூஸ் பண்ணி போகிறீங்கன்னா மட்டும் போகலாம். ஓகே கைஸ், வண்டி ஓரமாக நிப்பாட்டுறேன். இதோட நான் வீடியோ முடிக்கிறேன். எஸ், லெஃப்ட்டில் இடம் இருக்குது, லெஃப்ட்டில் நிப்பாட்டுவோம் நிழலில். நான் இதோட வீடியோ முடிக்கிறேன் கைஸ். ஒரு லார்ஜ் வந்து ஒரு நல்ல சாய்ஸ் தான் கைஸ். வண்டி வந்து ஒரு செகண்ட் ஹேண்டில் வந்து எடுக்கிறவங்களுக்கு நிப்பாட்டியாச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்து ஆக்சுவலாக லார்ஜ் வந்து ஒரு நல்ல சாய்ஸ் தான் வண்டி எடுக்கிறவங்களுக்கு. ஒரு 7 சீட்டரோ 8 சீட்டரோ போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வண்டியும் நல்லாயிருக்கு. ப்ளஸ் ஓட்டுறதுக்கு நல்லா ஹேண்டியாக இருக்குது.
புதுசாக ஓட்டுறவங்களும் நல்லாவே ஓட்டலாம் அந்த வண்டி. நியூவாக ஓட்டுறவங்களும் ஓகேவாக ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க, யாரா அவன் தனியாக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு. வண்டி நல்லா தான் கைஸ் இருக்குது. ஓகே, வேறு ஏதாவது டவுட்னாலும் உங்களுக்கு இந்த கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்கிறேன். என்னன்றதை கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ். ஓகே, பை பாய்.